நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமெல்லாம் பொங்குதே. நல்லவரே, நன்மை செய்கிறவரே, நன்றி அப்பா, நன்றி. வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, எனக்காக அந்த சிலுவையிலே இந்த பாடுகளை பட்டீங்களே, எனக்காக அகோர சிலுவையிலே அடிபட்டீர்களே. என் பாவம் தீர, என்னை மன்னிக்க இந்த பூமிக்கு வந்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்க்கையில வந்தாலும் நான் உங்க உறுதியா பிடிச்சுக்கிடுவோப்பா. நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. ரத்தமே சிந்தியாவது சாட்சியாய் வாழணுமே. ஆண்டவரே,
பலன் தாங்கப்பா. ரட்சகரே இயேசுநாதா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை தேறியேன் ஐயா. ஆமென். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை தேறியேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுவா, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. நேசரே உம் பாதம் நாம் வந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் பாதம் நாம் வந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. நிற்பதும் நிர்மூலமாகாததும் தெய்வ கிருபையே. நான் உயிர் வாழ்வேன் நிற்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபையே. ஹல்லேலூயா. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையிலே நம்முடைய பணிகள் எல்லாம் முடிச்சிட்டு வருவதும் கிருபைங்க. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும்
கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் வருவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போகிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் ஆமென். தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. நான் நிற்பதும் நீர் உள்ளமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நீர் உள்ளமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனை அனுப்பி என்னை காப்பது என் தேவ கிருபை அல்லவோ. ஆலையின் நடுவிலும் சீரிடும் புயலிலும் நீர்மேல் நடந்து வந்து அன்றைக்கு சீஷர்களை காப்பாற்றின கர்த்தர் என்னையும் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அக்கினி நடுவிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆலையின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் ஆழியின் நடுவினிலோ சீரிடும் புயலினிலோ நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. கிருபையே இயேசுவே. தேவ கிருபையே. ஹல்லேலூயா. தேவ கிருபையே. தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பது கலங்காத கலங்காத கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆட்சி தேற்றி அரவணைத்துக் கொள்வார். மாபெரும் தேவ கிருபை. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பது கிருபையே. கண்ணீர் கவலைகளில்
கிருபையே ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிராகாததும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிராகாததும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நாம் ஆராதிப்போம். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவர். அவருடைய மரணம் எனக்கும் உங்களுக்கும் ஜீவனை கொடுக்கிறது. நம்முடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் கொடுக்கிறது. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஏசப்பாவை நோக்கி பார்த்து, இந்த இடத்துல கண்ணீரோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். ஏசப்பாவை நோக்கி பார்க்க போறோம். ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். உங்க கவலைகள் எல்லாம் கர்த்தர் இடத்துல சொல்லுங்க. வியாதி உள்ள இடத்துல உங்க கைகளை வைத்துக்கோங்க. ஏசப்பா, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, உம்மை தேடி வந்திருக்கிறேன்ப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. என் வியாதியை மாற்றும், என் தரித்திரத்தை மாற்றும், என் கண்ணீரை மாற்றும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், கர்த்தரிடத்துல சொல்லுவோம். ஏசப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஏன் துக்க முகத்தோடு இருக்க வேண்டும்? வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.
பார்த்ததோ கல்லறை ஓடிய பெரும் புரண்டுருந்தோடுவா பாரதோ ஓடின புரண்டுருந்தோடுவா அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமும் தேவபுத்திர சந்நிதி முத்திரை காவல் நிற்குமும் தேவபுத்திர சந்நிதி கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொண்டு பாடிடுவோ கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொண்டு பாடிடுவோ இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் நம் அருகே நிற்கிறார். அவர் நம்மை கைவிடுவாரோ? கலங்காதே, திகையாதே. இயேசு நம் ரட்சகர். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உழைத்திடுங்கள். காம்பூரின மாமரை வீட்டன கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொண்டு பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்பா ஆரியர் சங்கம் அவரை சிலுவையில் அறைந்த கூட்டங்கள் எல்லாம் அதிரடி கொள்ளுது, ஓடி ஒலிக்கிறது, பயந்து நடுங்குகிறது. என் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். அண்ணா காய்மா ஆரிய சங்கம் அதிரடி கொள்ளுதுவா. அண்ணா காய்பா ஆரிய சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். இன்ன பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளே உயர்த்தி நடப்போம். வருகிறார் உயிரோடு எழுந்த இயேசு, ஜெய வீரனாய் ஜெய கம்பீரத்தோடு மேல வாத்திய கைமணி பூரிகை எடுத்து நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆராதிப்போம்.
வீரா ஜெய வீரா வாசல் நிலைகளை உயர்த்தி நடம் வருகிறா ஜெய வீரா வாத்தியம் கைவழி கோரி எடுத்து முழங்கிடுவோம் நாம் வாத்தியம் கைமணி கூறி எடுத்து முழங்கிடுவோம் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம் உயிர்த்தெழுந்தாரல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தாரல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தாரல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் திரும்ப அதை வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நாமெல்லாம் அவர் கையிலே இருக்கிறோம். அங்கே அடுத்தாப்புல தொடர்ந்து போடப்பட்டிருக்கும், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அங்கே கூடி வருவதனுடைய நோக்கம், ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் ஆண்டவருக்காக உருவாக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நானும் நீங்களும் தேவனுக்கென்று கட்டப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய தவறுகள் நம்மகிட்ட காணப்படுது, நிறைய குற்றங்கள் நம்ம இடத்துல காணப்படுது. இந்த குற்றங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார், நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எவ்வளவு விரும்புகிறார்? நாம் விரும்புகிற வண்ணம் அல்ல, நாம் வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிற அளவுக்கு அல்ல, அவர் விரும்புகிற வண்ணமாய் நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நிறைய மனிதர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில் பாடுகள் இல்லாமல் ஒருவரும் தேவனுக்காக வணையப்பட்டது கிடையாது, தேவனுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. இங்கே வந்திருக்கிற நாமும் கூட ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு விதமான பாடுகள். அதனால தான் அடுத்தவங்க பாடுபடும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்பட. நமக்கு அதை விட பல மடங்கு பாடுகள் என்ன செஞ்சிடும்? அடுத்தவர்கள் பாடுகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் கஷ்டத்திலே அவர்களுக்கு கரம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாரும் பல்வேறு விதமான நெருக்கத்தின் பாதைகளிலே நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்குகிற கர்த்தர், என்னையும் உங்களையும் அவருடைய சாயலிலே உருவாக்குகிற கர்த்தர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம். அதற்கு சீமோன், ஐயரே,
நான் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஆகிலும் ஒன்றும் அகப்படவில்லை. மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க, மீனே அகப்படலை, வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு மீன் பிடிச்சிருந்தோம்னா ஆண்டவரை கண்டுக்கிடவே மாட்டான் இருப்பான். அன்னைக்கு மீன் அம்படலை, பேதுருவுக்கு ஒரு மீன் அகப்படலை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவனை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அவனை தன்னுடைய சீசனாய் மாற்ற விரும்பினார். இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு நெருக்கங்கள், ஏதோ ஒரு கண்ணீர்கள், புரிந்து கொள்ள முடியாது. இவ்வளவு பாடுகள் தேவையா? இவ்வளவு நெருக்கங்கள் தேவையா? இவ்வளவு கண்ணீர்கள் தேவையா? ஆம், ஆண்டவர் விரும்புகிற வண்ணம் மாறுவதற்கு அது தேவை. நாம் எதிர்பார்க்கிற அளவிற்கு அது தேவையில்லை தான். ஆனால் ஆண்டவர் அவர் விரும்புகிற வண்ணம். எப்போவுமே பாடுன்னு சொல்லியாச்சுன்னா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது யார் தான்? யோபு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கண்ணீர், வேதனைக்கு மேலே வேதனை. கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பான். 4 நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, நமக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பக்கத்தில் மனைவி இருக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருந்திருப்பான். சரீரம் முழுவதும் புண், வியாதி, வேதனை. ஆனால் ஒருத்தர் கூட அவனுடைய துக்கத்தில் அவனுக்கு முழுமையாய் உதவி செய்யலை. மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷனை நம்பாதீங்க. இங்கே ஒன்று பேசுவான், வெளியே போய் ஒன்று நம்மளை பற்றி பேசுவான். ஒரு மனுஷனுக்கு விரோதியே இன்னொரு மனுஷன்தான். நம்ம கூடவே இருந்து நம்மளை வேதனைப்படுத்துவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லைங்க. கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஏற்ற நேரத்தில் உங்கள் கண்ணீரை துடைப்பார். அவருக்கு தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. 44ஆம் அதிகாரம். இந்த வருஷத்துக்கான நம்முடைய வாக்குத்தத்த வசனம் கூட 24வது வசனத்தை வாசியுங்கள். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? நம்முடைய மீட்பர், நம்மளை மீட்கிறவர், நம்மளை தாயின் கற்பத்தில் உருவாக்கினவர் சொல்றாரு. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வாருங்க. எனக்கும் உங்களுக்கும் எதை செய்தாலும் அதை சரியாக செய்வார். ஆண்டவர் செய்வது ஒன்றும் குறைவுள்ளவதாக இருக்காது. அதே 44ஆம் அதிகாரம் ஏசாயா 44:21 சொல்லப்பட்டிருக்கல்லவோ, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ ஆண்டவர்கிட்ட ஒழுங்காக ஆண்டவரை தேடுனா, ஒழுங்காக ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தனா, கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அழைத்தவர் சும்மா அழைக்கலை. பேதுருவை சும்மா அழைக்கலை. என்ன செய்தார்? மீனே இல்லாமல் கண்ணீரோடு வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு கவலையோடு இருக்கிறான். அவன் இருக்கிற கவலையில் அவங்கிட்ட வந்து கேட்குறாரு ஆண்டவர், ஓ படகை எனக்கு தா. அவன் சொன்னான், சந்தோஷமாக கொடுத்தான். உங்கள் கண்ணீர்கள் மத்தியில் உங்களை ஆண்டவருக்கு கொடுங்க.
உங்கள் வேதனைகளுக்கு மத்தியில் உங்களை ஆண்டவருக்கு கொடுங்க. நீங்கள் கர்த்தருக்கு கொடுங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவர் அவனை அழைக்கும்போது சாதாரணமாக அழைத்தார். நீ என் பின்னால் வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். சாதாரணமாக தான் கூப்பிட்டு போனார். ஆனால் இந்த வேத புத்தகம் சொல்லுது, இந்த பேதுருவை ஆண்டவர் எப்படி மாற்றினார்னா, நிழல் பட்டவங்களாம் சுகமாக்கத்தக்க அளவுக்கு பயன்படுத்தினார். நீங்கள் வயசானவங்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், சிறியோராக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. நம்முடைய கண்ணீரை அவர் மாத்திரம்தான் அறிவார். நம்ம இருதயத்தின் வியாகுலத்தை அவர் மாத்திரம்தான் அறிவார். சொல்லப்பட்டிருக்குது, கொயவன் கையில் இருக்கிறது போல இருக்கிறோம். வணைஞ்சிருவாருங்க, சரியாக வணைவார். கொயவன் பாத்திரம் வணையும் போது அது சரியில்லைன்னா மறுபடியும் அதை வணைவான். இந்த பாத்திரம் எனக்கு வரமடக்குன்னு சொல்லி அதை தூக்கி, அந்த மண்ணை தூக்கி தூர போட மாட்டான். அதை மறுபடி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எதையோ ஒன்றை நம்மிடத்தில். தேவன் எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். நீங்கள் இந்த இடத்துல வந்து தினம் ஒவ்வொரு வாரமும் ஆராதிக்க வாரீங்க, சும்மா வரலை. ஆண்டவர் உங்களை உருவாக்குவாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தெருவில் உள்ளவங்க, உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க உங்களை பார்த்து சொல்லுகிற அளவிற்கு அவர் உங்களை உயர்த்துகிற கர்த்தர், உங்களை கனப்படுத்துகிற கர்த்தர். பாருங்க, பேதுரு ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை ஆண்டவருக்கு விரோதமான அவ்வளவு பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செஞ்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். நம்மளுக்கு கூட குறைவோடு கூட ஆண்டவர்கிட்ட வாழக்கூடாது. குறைவுகள் என்னன்னு சொல்லி கேட்கணும். என்கிட்ட காணப்படுகிற குறைவு என்ன, எது உமக்கு பிடிக்கலப்பா, நம்ம வாழ்கிற எந்த வாழ்க்கை பிடிக்கல, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உங்களை அவர் உருவாக்கட்டும், உங்களை ஆண்டவர் உருவாக்கட்டும். தேவன் உங்களை உருவாக்கட்டும். அவர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். உருவாக்குவது கடினமானது தான், உருவாக்குவது பாடுகள் நிறைந்தது தான். யோபுலாம் ஒரு இடத்துலையும் கூட நான் உயிரோடு பிழைப்பேன்னு சொல்லி அவன் சொல்லவே இல்லை. தெரியும் அவனுக்கு, எல்லாத்தையும் இழந்தாச்சு, ஆண்டவர் கைவிட்டுட்டார். ஆனால் எனக்கு மரணம் வந்தாலும் சரிதான், ஆண்டவரை விட மாட்டேன், கர்த்தரை விட மாட்டேன். கர்த்தரை பிடிச்சிக்கோங்க. இங்கே வந்திருக்கிற நீங்கள் யாராக இருக்கலாம், ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரை சரியாக பின்பற்றுங்க. உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக அல்ல, உங்கள் வாழ்க்கையில் மேலும் பள்ளமும் எதுவும் இருக்கலாம். பவுலை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுடைய கண்களை எல்லாம் குருடாக்கி விட்டார். கண்கள் குருடாக்கப்பட்டவனாய் ஆண்டவரிடத்தில் கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 பாடுகளை சொல்லுதான். அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் சிறைச்சாலையில் ஜெயிலில் இருந்தவன், மரண அவஸ்தையில் அவதிப்பட்டவன், யூதர்களால் 1 குறை, அதாவது 39 அடியா 5 தரம் அடிபட்டவன், மிலாறு என்பது சதையை பிச்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு இரும்பு ஈய குண்டுகளும் எலும்பு குண்டுகளுமான ஒரு வார். அதை வைத்து 3 முறை
ஒரு தரம் என்னை கல்லை கொண்டு எரிஞ்சாங்க. ஆமாம், ஸ்தேவான் கல்லை கொண்டு எரியும் போது இவன் எப்படி உட்கார்ந்துருந்தான்? கல்லை கொண்டு எரியறதுக்கு இவன் தான் சம்மதிச்சது. இவனும் சொல்கிறான் தன்னை குறித்து, என்னையும் ஒரு முறை கல்லெறிந்தார்கள். 3 முறை கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கப்பல் கவலக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் மரண ஓலத்தோடு அவதிப்பட்டேன். பிரயாணங்கள், ஆறுகள், கல்லரால் வந்த மோசம், சொந்த ஜனங்கள் என்னை ஏமாத்திட்டாங்க. பட்டணங்கள், வனாந்தரத்தில், சமுத்திரத்தில் கள்ள சகோதரர்கள் நல்ல நண்பர்களை போல நடித்து ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். பிரயாசம், வருத்தம், அநேக முறை இரவு பகல் தூங்காத கண்விழிப்பு, பசி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், தாகம், அநேக நாள் உபவாசம், குளிர், நிர்வாணம். இதுக்கு மத்தியில் உருவாக்கின சபைகளை குறித்த பாரம். இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்க. நம்மளும் ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் கஷ்டத்தை இப்படி பட்டியல் போட முடியுமா? ஏதோ ஒரு கஷ்டம், 2 கஷ்டம் பட்டியல் போடுகிறான். 27 காரியங்களை சொல்கிறான். ஆனாலும் கடைசியில் அந்த 27வது இது என்ன சொல்கிறான்? நான் உருவாக்கின சபைகளை குறித்த பாரம், நான் உருவாக்கின ஆத்துமாக்களை குறித்த பாரம். அவ்வளவு வேதனைகளை ஆண்டவருக்காக சகிச்சாங்க. அதன் விளைவுதான் உலகமெங்கும் திருச்சபைகள் உருவாகுவதற்கு இந்த பவுல் ஒரு காரணமாய் காணப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கைவிட மாட்டார். நம்மளை அழைச்ச ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டார். உங்களை நீ ஏசப்பாவை கைவிட்டுட்டு போயிடலாம். உனக்கு வருகிற நெருக்கங்களில் நீ ஏசப்பாவை தூஷிக்கலாம். யோபுனுடைய மனைவி, யோபு எவ்வளோ ஒரு உத்தமன். அவனுடைய மனைவி சொல்கிறார், இன்னுமா நீர் உமருடைய உத்தமகத்தில் உறுதியாக நிற்கிறீர். அது வரைக்கும் சொன்னது கூட பரவாயில்ல. கர்த்தரை தூஷித்து ஜீவனை விடும், செத்து போகிறோம், செத்து தொலையும் என்று சொன்னான். ஆனாலும் அவன் சொன்னான், இந்த சரீரம் முழுவதும் அழுகி நாற்றம் எடுத்தாலும் என் ஆண்டவரை மட்டும் விட்டுற மாட்டேன். ஆண்டவர்கிட்ட இந்த ராத்திரி வேளையில் நம்மளும் அப்படி தான் ஜெபம் பண்ண போகிறோம். என்ன நடந்தாலும் இயேசுவை நான் விட மாட்டேன். என்ன நடந்தாலும் இயேசுவுக்காக வாழ்வேன். ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு, எனக்கு ஒரு பாதையை வகுத்து வைத்திருக்கிறாரு. நான் என் கர்த்தரை விட மாட்டேன். நான் என் ராஜாதி ராஜாவை விட மாட்டேன். என்னை அழைத்த கர்த்தரை நான் விட மாட்டேன். கவனிங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் நம்ம 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். சிறையில் போய் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள். ஏரோது ராஜா நிறைய சீஷர்களை அழித்து கொன்றான். நிறையவர்களை சிறைச்சாலையில் போட்டான். வாளால் அடித்து நொறுக்கினான். பேதுருவையும் தூக்கி அப்படிதான் சிறைச்சாலையில் போட்டாங்க. இந்த பாடுகளில் அவன் சோர்ந்து போகலை. அந்த பாடுகளில் அவன் சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தர்கிட்ட உறுதியாக இருந்தாங்க. தேவனிடத்தில் உறுதியாக இருந்தான். இந்த இடத்துல நாமளும் எப்படி ஆண்டவருக்காக வாழ்கிறோம், எப்படி ஆண்டவருக்காக நடக்கிறோம் வாசித்து பாருங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு செய்கிறவர். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 சாமுவேலின் புத்தகம்
17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய சகோதரர்கள் எல்லாரும் யுத்த களத்தில் நிற்கிறாங்க. தாவீதினுடைய தகப்பனார் அவனை கூப்பிட்டு, உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களா, பார்த்து விட்டு வா என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார்கள். தாவீது தன்னுடைய சகோதரரை பார்ப்பதற்காக வருகிறான். பார்க்க வரும்போது அங்கே யுத்த களத்தினுடைய செய்தி என்னவென்றால், கோலியாத் என்கிற ஒரு மனிதன், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த கோலியாத் தனி மனிதனாக நின்று கொண்டு பெலிஸ்தேனான அவன் இஸ்ரவேலிலே உள்ள ராஜாவை பார்த்தும், ஜனங்களை பார்த்தும், சேவகர்களை பார்த்தும், படை தளபதிகளை பார்த்தும் அவன் கொக்கரித்து சொல்கிறான், உங்களில் ஒருவன் வாருங்கள், நான் ஒருவன் வருகிறேன், என்னிடத்தில் நீங்கள் போராடி சண்டை போட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா எங்கள் பெலிஸ்தியர்கள் எல்லாம் இஸ்ரவேலராகிய உங்களுக்கு அடிமை என்று சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த கோலியாத்தின் கொக்கரிப்புகளுக்கு பயந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மிரண்டு நிற்கிறார்கள். இந்த வேளையில் தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு அங்கே யுத்த களத்திற்கு வருகிறான். வரும்போது இந்த கோலியாத்து கொக்கரித்து கொண்டிருக்கிறான். உங்களில் வந்து பாருங்கள் என்று சொல்லி, என்னோடு கூட மோதி பாருங்கள் என்று சொல்லி. தாவீதுக்கு இது கஷ்டமாக போச்சு. என்னடா, நாமெல்லாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள், நம்முடைய ஜனங்கள் ஒரு மனுஷனுக்கு பயந்து இப்படி இருக்கலாமா? பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் நமக்கு அதைத்தான் சொல்கிறாரு. தாவீதுகிட்ட இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் அதுதான். கோலியாத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான தோற்றமுடையவன் என்று சொல்லி போட்டிருக்கிறது. அவனை குறித்து அவன் ஒரு பயங்கரமான யுத்த வீரன், வெண்கல சீராவை போட்டு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவன் வைத்திருக்கிற கேடகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் உண்டாயிருமா. மக்கள் எல்லாரும் பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு தாவீது ஒரு சின்ன பையன் மாதிரி, வாலிபன். அவன் சொல்லான், என் ஜீவனுள்ள தேவனை, ஏன்னா அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். உங்கள் கர்த்தர் என்ன பெரிய கர்த்தரா? உங்கள் தெய்வம் என்ன பெரிய தெய்வமா? எங்ககிட்ட மோதி பார்க்க முடியுமா? முழங்கி கொண்டிருக்கிறான். தாவீதுக்கு இது கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு யுத்த வீரர்கள்ட்ட இங்கே என்னது நடக்குதுங்க, இவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த பெலிஸ்தன் மாத்திரம். மறந்துடாதீங்க, நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோங்க. இந்த உலகத்தில் வருத எந்த நிந்தையை குறித்தும் கவலையே படாதீங்க. இந்த உலகத்தில் வருத எந்த போராட்டங்களை குறித்து கவலைப்படாதீங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? இது நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். சும்மா மேலோட்டமாக வரக்கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், என் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறாரு, என் தேவன் என் அருகே நிற்கிறாரு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்க. கைவிட மாட்டாருங்க, கைவிட மாட்டார். குயவன் களிமண்ணை வணைவது போல நம்மளை ஆண்டவர் வணையலாம். ஆனால் ஏற்ற நேரத்தில் அந்த பாத்திரம்
கொயவன் எவ்வளவு அழகாக வணைந்து முடிக்கிறானோ, அதற்கு பின்பு அந்த பாத்திரம் எவ்வளவு அழகாக இருக்குதோ, நம்முடைய பாத்திரமாகிய நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய பிரச்சனைகளையும் கண்ணீரையும் கர்த்தர் அப்படி தான் மாற்றி நிறுத்துவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவருங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தரை நம்பினவங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். விளையாட்டுக்கு சொல்லலை, தேவனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, இந்த தாவீது பேசுகிறத பார்த்த உடனே ஒவ்வொரு யுத்த வீரர்கள்ட்டையாக போய் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவனுடைய சகோதரர்களுக்கு கோபம் வருது. வாலிப பையன், சின்ன பையன், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ வேடிக்கை பார்க்க வந்திருப்ப. அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் வேடிக்கை பார்க்க வரல, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. என்ன முகாந்திரம்? அப்பா அனுப்புனாங்க, நான் யுத்த களத்துக்கு வந்திருக்கிறேன். நான் யுத்த களத்துக்கு சும்மா வரலை, வேடிக்கை பார்க்க வரல. ஆனால் என் கர்த்தரை நிந்திக்கிறதற்கு நான் எப்படி அனுமதிக்க முடியும்? என் தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம்? அவன் சத்தம் போடுறான், அவன் சகோதரர்கள் சத்தம் போடுறான். யாருடைய சத்தமும் காதில் கேட்கல. ஏன்னா ஜீவனுள்ள தேவன் அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற வைராக்கியம் பூரா அதுதான். என் ஜீவனுள்ள தேவன், நமக்குள்ள அந்த வைராக்கியம் காணப்படணும். என் தேவன் ஜீவனுள்ளவர், என் தேவன் ஜீவிக்கிறார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் எனக்கு முன் செல்கிறார். எத்தனை ஒரு வைராக்கியம் பார்த்தீங்கன்னா. தாவீது நேராக சவுல் ராஜா கிட்ட போகிறான். இந்த பெலிஸ்தியனை நான் கொல்லுகிறேன். தாவீது சவுலை பார்த்து சொல்கிறான், உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான். என் கர்த்தரை நிந்திக்கிறதற்கு அவன் யாரு? ஆண்டவரை குறித்த வைராக்கியம் இருக்கட்டுங்க. பிரச்சனை வந்தாச்சுன்னா ஆண்டவரை ஏசாதீங்க. கண்ணீர் சூழ்ந்து விட்டதென்றால் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார்னு நினைக்காதீங்க. கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஏசப்பா நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. ஏசப்பா நம்மளை ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக மாட்டார். உன் வியாதி எம்மாத்திரம், உன் பிரச்சனைகள் எம்மாத்திரம் சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவன் என் கூட இருக்கிறாரு. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் சொல்கிறான், சவுல் கூட தாவீதை தனியாக யுத்தத்துக்கு போகிறதுக்கு அனுப்புறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இவன் யார்? சின்ன பையனாக இருக்கானே. அப்போ அவன் சொல்கிறான், என் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கோ. எல்லா ட்ரெஸ்ஸையும் போடுறான். போட்டுட்டு அவன் நடந்து பார்க்க அவனால் என்ன செய்ய முடியலை? நடக்க முடியலை, நடக்க முடியலை. அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு யுத்த ஆயுதமும் வேண்டாம், எனக்கு என் கர்த்தர் மாத்திரம் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்ம எதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்காதீங்க. ஆண்டவரை நீங்கள் மாத்திரம் என்னோடு கூட இருந்தால் போதும், கர்த்தர் மாத்திரம் என்னோடு கூட இருந்தால் போதும். அவன் நேராக போனான். தான் எப்பவும் கையில் ஒரு கவன் வச்சுருப்பாப்புல, குருவி சுடுற கவன். தன்னுடைய உடையின் வஸ்திரத்தில் கூழாங்கல்ல போட்டு வச்சுருப்பான். அதே மாதிரி ஆற்றுல போய் 5 கல்லை எடுத்துகிட்டு வரான். இந்த கவனையும் கையில் பிடிச்சிட்டு வரான். அவன் கேட்கான், 43 1 சாமுவேல் 17:43 வாசிங்க. பெலிஸ்தன் நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி
தேவர்களை கொண்டு தாவீதை தான் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு தாவீதை சபிக்கிறான். நான் என்ன நாயா கல்லை கொண்டு எறிகிறதுக்கு? நான் எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா? அவ்வளோ பேரும் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீ மாத்திரம் எப்படி ஓடி வந்து நிற்கிறியே, நீ என்கிட்ட ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாயோ? தாவீது சொன்ன வார்த்தைங்க, மறந்துடாதீங்க, வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். பட்டயம் வச்சிருக்கிறான், கேடகம் வச்சிருக்கிறான், யுத்தத்துக்குரிய எல்லா ஆயுதத்தோடு வச்சிருக்கிறான். இவன் சொல்கிறான், எனக்கு இந்த ஆயுதமெல்லாம் வேண்டாங்க, இந்த ஆயுதமெல்லாம் வேண்டாம். நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால வார ஆண்டவருடைய நாமம், நமக்கு கர்த்தருடைய நாமம் மாத்திரம் போதும். அவன் சொல்கிறான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பா. உன் தலையை ஒன்றை விட்டு நான் வாங்குவேன். பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்கள் இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு நான் போடுவேன். உன் சரீரத்தை இங்கே இருக்கிற எல்லாரும் சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. அவன் சொல்கிறான், இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் இன்னைக்கு அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். எத்தனை ஒரு நம்பிக்கையான வார்த்தை. சோர்ந்து போகாதீங்க. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் சோர்ந்து போகாதீங்க. தாவீது ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருந்ததுனால 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவன் புத்திமானாய் இருக்கிறத பார்த்து இஸ்ரவேலை ஆட்சி செய்த சவுலை என்ன செஞ்சானா? பயந்தான். உங்கள் கூட என் கூட கர்த்தர் இருந்தா உங்களுக்கு விரோதமாக வர்றவங்க உங்களுக்கு விரோதமாக பயப்படுவாங்க, உங்களுக்கு முன்பதாக நடுங்குவாங்க. நிச்சயம் நிச்சயம் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் கலங்குற? நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத. ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்காக யுத்தம் செய்வார். கடைசியாக இன்னொரு காரியம் வாசிப்போம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். தானியேலுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்னால் யோக்கியமாய் காணப்பட்டுச்சு. இந்த உலகத்துலேயும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான். இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழணும். வீண் காணியங்களை பேசிகிட்டு கூடாது. ரோட்டில் உட்காந்து இன்னைக்கு மனிதர்கள் பூரா பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் செல்ஃபோனில் உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, அதே பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது, ரோட்டில் உட்காந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா வீணான வெட்டி கதை. சில வயசானவங்களெல்லாம் பார்ப்பேன், யாரை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிங்க? நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா பேசுவாங்க. அந்த கூட்டத்தில் இல்லாத ஒரு ஆளை பற்றி என்ன செய்கிறது, பேசு. அவன் கடவுளுக்கு பயந்தவனாக இருந்தான்னா அவனுடைய சாபம் எங்கே வந்து சேரும்? உன் வீட்டுக்கு வரும், உன் வீட்டுக்குள்ளே வரும், உன் எல்கைக்குள்ளே வரும். நமக்கு தேவையில்லை, அடுத்த காரியங்கள் நமக்கு தேவையில்லை. வீண் கதைகள். ரோட்டில் உட்காந்து 3வது நபரை குறித்து பேசாதீங்க. உலகத்தின் பார்வைக்கும் அவன் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான், நேர்மை உள்ளவனாக காணப்பட்டான். ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனுக்கு அவண்டி சிங்கங்களின் வாயை கட்டினாருங்க.
உனக்காண்டி ஒரு நாளில் சிங்கங்களின் வாயை, உன் வியாதிங்கிற வாயை, உன் பலகீனம் என்கிற வாயை, உன் கண்ணீர் பள்ளத்தாக்க ஆண்டவர் களிப்பாக மாற்றுவார். நீ ஆண்டவரை நோக்கிப்பார், ஆண்டவரை நோக்கிப்பார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, ஒன்றும் வாய்க்காது. வெட்கப்பட்டு போவார்கள், கண்ணீர் விடுவார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசினுடைய போராட்டங்கள் ஏன் வருது? நம்மிடத்தில் உயர்ந்த குணங்கள் இல்லை. கர்த்தர் நமக்குள்ளே இருக்கணும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கணும், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கணும். உலகத்தில் 4 மனுஷங்க 4 சொல்கிறாங்கன்னா அவன் சொன்னதை கேட்டு இவங்கிட்ட, இவன் சொன்னதை கேட்டு அவங்ககிட்ட. நல்ல வாழ்க்கை வாழுங்க. தானியேல் சொல்கிறாரு, நான் எல்லாத்துக்கும் முன்னால் நான் நீதி கேடு செய்யாமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார், தூதர்களை அனுப்பினார். மறந்துடாதீங்க, உங்கள் கூட தூதர்கள் வருவார்கள். இன்னைக்கு கோயில்லையும் உட்காந்து நினச்சிவாங்க, ஆலயத்துலேயும் பார்த்துக்கங்க, நிறைய பேர் உட்காந்து பேசுவாங்க. ஆலயத்தில் கர்த்தர் உலாவுகிற இடங்கிற பயமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆலயத்தில் ஆண்டவரை போய் தொழுது கொள்வது இல்லை. கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழணும், பரிசுத்தத்தோடு காணப்படணும், பயத்தோடு காணப்படணும். அவர் வல்லமை உள்ளவர். உங்களை ஒருத்தராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும். பெல்சாத்சார் நேபுகாத்நேச்சாருடைய மகன். நேபுகாத்நேச்சாருக்கு தானியேல் மூலமாக ஏற்கனவே எச்சரிக்கப்படுது, வீண் பெருமை உனக்கு இருக்கக்கூடாது, வீணான பெருமை இருந்தால் நீ அழிஞ்சு போவன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பெல்லாம் மீறி பெருமையாக பேசுவான். விளைவு புல் மேய்கிறதற்கு காடுகளுக்குள்ளே துரத்தி விடப்பட்டான். அவன் இடத்துல ஆட்சிக்கு அவன் மகன் பெல்சாத்சார் வந்தார். இந்த பெல்சாத்சாரும் தன் தகப்பன் தீர்க்கதரிசியினால் எச்சரிக்கப்பட்டும் அதை மிஞ்சி நடந்து அழிஞ்சு போன அந்த இடத்துல தான் நம்ம ஆட்சி செய்தோம். நம்ம பயத்தோடு இருக்கணும்னு நினைக்கல. பற்றிலா, பயத்தோடு இருங்க. நீங்கள் யாராக இருக்கலாம், வீணான காரியங்களெல்லாம் பேசிட்டு அலையாதீங்க. பயத்தோடு இருங்க, ஆண்டவருக்கு பயத்தோடு இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் பயபக்தியோடு இருக்கணும். ஆலயத்துக்குள்ள மட்டும்தான் இல்லை, ரோடுகளில் நடக்கும்போது, இருக்கிற இடக்கும்போது தெய்வ பயத்தோடு கூட காணப்படணும். நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரணும். கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க பக்கத்தில் இருந்தோம்னா அந்த கெட்ட வார்த்தையினுடைய அந்த கெட்ட ஆவி உங்களையும் ஆட்டும், உங்கள் சரீரத்தை வேதனைப்படுத்தும். அவனுக்குள்ள சாபம் உங்களுக்குள்ளே வந்து உங்களையும் பல்வேறு விதமான வேதனைகளுக்குள்ளே தள்ளும். பார்த்திங்கன்னா பெல்சாத்சாரும் அவனுக்கு பார்த்திங்கன்னா மனைவி வைப்பாட்டிகள் அருவருக்காப்பக்கத்தக்கதான போடப்பட்டிருக்கும் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை விக்கிரகங்களை புகழ்ந்து பேசினான். கால் வச்சிடக்கூடாது. கால் வச்சாச்சுன்னா சாபம் வந்துச்சுன்னா போகவே போகாது. எத்தனை பேர் விரட்டினாலும் போகாது. அந்த சாபம் கொடியுது. விக்கிரகத்து தோப்புக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அங்கே தேவனை ஆராதிக்கிற இடத்த விட்டுட்டு நம்ம வேறு இடத்துக்கு போகக்கூடாது. எந்த தீய சக்தியும், இந்த பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. எங்கேயும் போய் நீங்கள் குறி சொல்ல கேட்க வேண்டியதில்லை, எங்கேயும் போய் துரத்தப்பட வேண்டியதில்லை, எங்கேயுமே பிசாசை விரட்ட வேண்டியதில்லை. நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தன்னா உங்ககிட்ட எந்த ஒரு தீய சக்தியும் அணுகவே முடியாது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் பிதாவானவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் கிடையாது, குறி சொல்லுதுன்னு கிடையாது. எந்த தீய சக்தியும் அணுகாது. அவ்வளவு ஒரு வல்லமை உள்ள கர்த்தர், அவ்வளவு ஒரு பராக்கிரமுள்ள கர்த்தரை சொந்தமாக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த பெல்சாத்சார்
ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தபோது திடீர்னு ஒரு மனுஷ விரல் தோண்டி சுவரில் வந்து இந்த திடீர்னு இப்படி ஒரு சுவரில் வந்து எழுதிச்சுன்னா அதுக்கு என்னன்னே தெரியல. எழுத்தா இருக்கு, என்ன எழுத்து? கை காலெல்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிச்சுட்டான். அந்த பெல்சாத்சாருக்கு ஆடுனான், பாடுனான், குதிச்சுக்கிட்டு இருந்தான். சாராயத்தையும் போதையும் வஸ்துகளையும் பெண்களோடும் ஆண்களோடும் அருவருப்பான காரியத்தை நாடிக்கிட்டு இருந்தான். ரோட்டில் இருந்துக்கிட்டு வீண் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட அருவருப்புகள், சாபம். இந்த சாபம் அவனை கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டு, வியாதி, அவனால் நிற்க முடியலை. அப்பந்தான் அவங்க உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க, இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், தானியலை கூப்பிடுங்க. அந்த தானியல் இதை இந்த எழுத்தை வாசிக்க உன்னால் முடியுமாம்லா அப்படின்னு கேட்குறான். நீர் இதை அர்த்தத்தை சொல்லிட்டீர்னா நீர் கேட்குற எல்லா வெகுமானங்களையும் உனக்கு நான் தரேன். அவன் சொல்கிறான், உன் பணத்தையும் உன் பொண்ணையும் உன் பொருளையும் நீனே வச்சுக்கோ. அதில் என்ன எழுதியிருக்குதுன்னு சொல்கிறாருன்னா, நம்ம தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்துலேருந்து போட்டிருக்கும். மினே மினே தெக்கேல் உப்பார்ஷின். மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு முடிஞ்சு போச்சு, உமக்கு ஆட்சி ராஜாவாங்க, நீர்மை ராஜாவாக இருக்க முடியாது. தெக்கேல் என்பதற்கு ஒன்று ஆண்டவர் பார்த்த அளவுக்கு கர்த்தர் உன்னை பார்க்கும்போது நீ குறைவுள்ளவனாக இருந்த. இந்த இடத்துல நம்ம எவ்வளவுதான் எத்தனை ஆலயங்களை எங்கே போய் ஆராதித்தாலும் சரிதான், நம்ம ஆண்டவருடைய பார்வைக்கு நிறைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நீ குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய். பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யபாரம் 2ஆக பிரிக்கப்பட்டு மேதியரும் பெர்சியரும் ஆட்சி செய்வாங்க. உன் கையில் ஆட்சி பீடம் இருக்க போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தத்தை சொன்ன உடனே இவனை 3வது ராஜ்யபாரத்தை ஆளக்கூடிய 3வது அதிகாரியாக உயர்த்துறான். அருமையான அன்னைக்கு ராத்திரியே பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டு ஆட்சி பீடத்தை மேதியன் தரியு என்கிற ஒரு மனிதனுடைய கைக்கு போயிட்டு. மறந்துடாதீங்க, கர்த்தர் வல்லமை உள்ளவர், பலத்த பராக்கிரமசாலி. நம்ம நினைச்சி மாதிரிலாம் சும்மா ஆட்டிக்கலாம். அவருடைய வல்லமைக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது. பயபக்தியோடு இந்த உலகத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். ஆனால் இந்த பைபிள் சொல்லுது அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த நாளிலே அந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையை தான் கொண்டாடுகிறோம். வல்லமை உள்ளவர். நம்மளும் ஒரு நாளில் மரிப்போம். மரித்ததோடு போகிறதில்ல, நம்மளும் உயிரோடு எழுந்திருப்போம். மறந்துடாதீங்க. நம்ம ஆத்துமா பரலோகத்துக்கு போதா நரகத்துக்கு போக போகிறாங்கிற பயம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த உலகத்தில் மிஞ்சி போன உனக்கு நல்ல சரீரத்தில் பலன் இருந்தால் அதிகபட்சமாக 100 வயசுக்கு வாழ்ந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். 110, 120 அதுக்கு பிறகு தன்னால் செத்து போயிடும். ஆனால் பரலோகத்தில் நீடித்த ஆயுள் உள்ள நாட்கள். இந்த உலகத்துக்காக பொய் சொல்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசாத. உன் வாயிலிருந்து நல்ல தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வரட்டும். நீ கர்த்தரை கனப்படுத்து. தேவன் வல்லமை உள்ளவர். மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார், யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார், வேதாள கணங்கள்
வானத்தின் சேனைகள் எல்லாம் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரித்தது. அந்த கர்த்தரை துதித்து ஆராதிப்போமா? வானத்தின் சேனைகள் துதித்திடவே, வானத்தின் சேனை துதித்திடவே, துதித்திடவே, அவனை துதித்திடவே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் ஆராதித்து பாடுவோமா? ராஜசிங் உயிர் தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, நொடியிலே குறிப்பட்டன. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் குறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே. உள்ளத்தில் இருந்த பயத்தெல்லாம் மாற்றுதே. உயிர் திறந்த இயேசுவின் நாமத்தினாலே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நிச்சயமாய் நடக்கும். எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்றதும் எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் கேட்குதே. ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. அவர் இன்றைக்கு நம்மோடு ஜீவனோடு இருக்கிறார். ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், பரனை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆம், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். அவர் விரும்புகிற வண்ணமாய் உருவாக்க விரும்புகிறார். உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார்.
கைவிட மாட்டார். நம்மளை உருவாக்குனது அவர்தான், படைச்சது அவர்தான், பத்திரமா பாதுகாக்க போகிறதும் அவர்தான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சந்தோஷமாய் மாறும். கலங்காதீங்க. ஆண்டவருக்கு எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்பிக்கையின் வார்த்தைக்காக எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமாங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் 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 வாய்களை திறந்து சத்தமா சொல்லுவோம். சோதுரோம் சோதுரோம் சோதுரோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்து அனுப்பும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம், நீங்க பொறுப்படுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.